ஆத்தும மீட்பை கொண்டு நம் சரீரத்தில் தீமையை நடப்பிக்காதபடி, தீமையான காரியங்களை பேசாம, தீமையான காரியங்களை சிந்திக்காம, தீமையான செயல்களை செய்யாம, சாத்தானுடைய கிரிகளுக்கு எதுக்குமே உட்படாம, பொய் பேசாம, ஏமாற்றாம, வஞ்சகம் பண்ணாம, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவ பக்தியோடு, பரிசுத்தத்தோடு. இன்னைக்கு இந்த பயபக்தி நமக்கு தேவை. இந்த ஆத்துமா மீட்பை குறித்ததான அக்கறை ஒரு விசுவாசிக்கும் தேவை. இன்னைக்கு உலகத்தை ஆதாயப்படுத்துறதுக்காக என்ன பண்றோம்? தேவனை ஆதாயப்படுத்தாம போயிட்டு இருக்கிறோம். உன்னை தேடி வந்தார், உனக்கு ஜீவனை கொடுத்தேன் என்று யாரோ ஒருத்தர் மூலமாக உனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம அவரை மறந்துட்டு, மீட்பை கொடுத்தவரை மறந்துட்டு, நம்ம ஆத்மா ரட்சிப்பை மறந்துட்டு, மீண்டும் இன்னைக்கு சரீர பிரகாரமாக உலகத்துக்குள்ளாக இரவும் பகலும் வேலை 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 ஓடிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்றது இல்லை, தேவனோடு இருக்கிறது இல்லை. இந்த ஆத்மா மீட்பை பெற்றவர்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரோடு இருக்கணும், தேவனோடு இருக்கணும், வேதம் வாசிக்கணும், சபை கூடி வரணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் படுத்தணும். விலகி கொண்டவர்கள், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் விசுவாசிக்கிறவன் சொன்னார் ஆண்டவர். விசுவாசித்தாதான் ஆத்துமா பிழைக்கும். எங்க நான் ஆண்டவரையே தேடிட்டு இருந்தா அப்போ என் பொழப்பு எப்படி? ஆத்துமா எப்படி பிழைக்கும்? நீ தேவனை தேடினா தேவன் உன்னை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க, உன்னை சுகமா இருக்க பண்ணுவார்னு வசனம் சொல்லுது. நீ அவரை தேடுறதை விட்டுட்டு உலக பொருள்களை தேடுவதற்கு ஓடிட்டே இருக்கிறோம். அதான் சொல்றாரு, ஆத்துமா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ ஓடிட்டு இருக்கிறியே, என்னத்து யாருடையதாகன்னு கேட்கிறார். அப்ப நம்ம யாரோடு வாழணும்? இதெல்லாம் கேட்டு நம்ம யாரோடு இதெல்லாம் பாருங்க, நமக்கு செவியை கொடுக்க வராது. நிறைய பேர் செவியை கொடுக்கல. சோத்திரம், அல்லேலூயா. இல்லைன்னா ஆத்துமா மரித்த நிலையில தான் போகும். இயேசுவை மீட்கப்பட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே ஆண்டவரே, ஆண்டவர் வரும்போது ஆண்டவரே அப்படின்னா இல்லையாம்மா. சோத்திரம், அல்லேலூயா. நீ கிறிஸ்துவ என்ற போர்வையில் இருந்த மெய்யான ரட்சிப்பு உனக்கு இல்லையே. உன் ஆத்துமாவே உனக்கு கொடுத்து நான் மீட்டு கொடுத்த ஆத்துமாவே நீ காத்து கொள்ளலையேம்பார் ஆண்டவர். சரீர மரணம் வந்தே தீரும் ஒரு நாள். உன் ஆத்துமாவுடைய நிலை என்ன? சபையே வெளித்துக்கொள், ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் வரப்போகிறார். சத்தம் வரணும். அல்லேலூயா, ஆமென். செவி கொடுக்க மாட்டீங்க நிறைய பேர். உணர மாட்டோம். நம்ம இன்னைக்கு விழித்து கொள்ள மாட்டோம், புரிந்து கொள்ள மாட்டோம். இன்னும் பிசாசனுடைய வஞ்சகத்தில் ஏமாந்து விழுந்து போகிறவர்களா இருக்கக்கூடாது. சுயமாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஜாக்கிரதையாய் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து வசனம் சொல்லுதா? சத்தமா ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நம் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்கணும். நீ அவரோடு வாழ்ந்தாதானே உன் ஆத்துமா பிழைக்கும். நம்ம ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, துதிங்கன்றோமே. எதுக்கு? ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனுக்கு அதை தான் வழி வச்சுக்கிறார். இப்போ சொல்றோம், இங்கே பூமியில மனுஷனுக்கு வச்ச நீதி அதுதான். வசனம் கொடுக்கிறாரு, ஜெபம் என்ன சொல்றாரு? தேவனை துதிக்கணும், சபை கூடி வரணும். இது நீ இருந்தாதான் இது இந்த காரியத்தை நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சண்டே மட்டும் வருவேன்ற விசுவாசி சபை விசுவாசியே அல்ல. நான் சொல்றேன், அவங்க குடும்ப உறவுக்குள்ளேயே இல்லை. அல்லேலூயா. எத்தனை குடும்பம் நீங்க ஏதாவது பாருங்க, குடும்ப சொந்தக்காரன் வீட்டுக்கு மட்டும் எப்பாவது என்ன பண்ணிட்டு போவீங்க? எப்பாவது ஃபங்க்ஷன்னா பண்டிகைனா போய் தலை காமிச்சு வருவீங்க. அந்த மாதிரி ஆள் நீங்க. உங்க வீட்டுக்கு தான் அடிக்க ஒருக்கா போய் வேலை முடிஞ்சா உடனே வீட்டுக்கு ஓடுவோம். ஏதாவதுனா வீட்டுக்கு ஓடுவோம். உடம்பு முடிக்கலாம் வீட்டுக்கு ஓடுவோம். தலைவலிக்குன்னா வீட்டுக்கு ஓடுவோம். இதாங்க குடும்பம், இதாங்க நம்ம வீடு. எப்பாவது வந்து போறவன் விருந்தாளி, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. துக்ககரமான காரியம் சபைக்கு. சண்டே மட்டும் நான் தான் வந்துட்டு போவேன் அப்படின்றது. சோத்திரம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடக்குது, விசேஷ மாலை சுத்திகரிப்பு கூட்டத்து கூட சில பேர் அசைய மாட்டீங்களே. வாக்குத்தத்தாரான்னு இருக்கு, இரவு ஜெபம் நடத்துறோம், தூங்க தானே போறோம். ஒரு 2 நாள், ஒரு நாள் மாதத்துல ஒரே ஒரு நாள் நீ வந்து நீ 3 மணி நேரம் முழிச்சா நம்ம செத்தா போறோம். சொல்லுங்க, தேவ சமூகத்துல தானே காத்திருந்து துதிக்க போறோம். இதே இரவு வேலை 500 ரூபாய் சம்பளம் தரான ஓடுறோம். அது சரீரத்துக்காக ஓடுற. உன் ஆத்துமா பிழைக்க என்ன வழி? சபையை விழித்துக் கொள்ள வேண்டாமா? இதை சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க நன்மையை எல்லா விதத்தில் நாடுகிறது தான் சபை.
சத்தமா சொல்லணும், கையை உயர்த்தி. ஆமா, உங்களை பரலோகம் கொண்டு போகிற வேலை தான் சபை செய்த ஒழிய, இந்த பூமியில் எல்லா பாதுகாப்போடும் ஆசீர்வாதத்தோடும் உங்களை வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா சபையினுடைய வேலை. அதை மட்டும் ட்ராக் பண்றது சபையினுடைய வேலை இல்லை. அதை மட்டும் கொடுத்தா நீ உலகத்தோடு வாழ்ந்து உலகத்தோடு போயிடுவோம். அதுக்கே நமக்கு சபை வரணும், மீட்பு வரணும், ரட்சிப்பு வரணும். ஜெபம் கிடையாது, தூங்கி கிடக்கிறோம். காலையில் எழுந்துச்சு கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். வீட்டு வேலைகளை பார்த்துட்டு அப்படியே பொழுது போகுது. இன்னும் ஊழியர் செய்றவங்கள நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை. இதெல்லாம் ரொம்ப பரிதாபமான காரியம். சபையில ஊழியம் செய்கிறவர்கள் ஜெபம் பண்ணாம ஊழியம் செய்யறீங்க அப்படின்னா அது பரிதாபமான காரியம். நீங்க நூதன சீசனா மாறிடுவீங்க. வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபிச்சு தகுதியோடு வாழ்ந்தா ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஊழியமானாலும் சரிதான். சொல்றது விளங்குதா இல்லையாங்க? எல்லாரும் தவறல. ஆனா ஆண்டவர்கிட்ட சத்தியத்தை அறிய விழித்து கொள்ளணும். புரியுதா இல்லையா? நல்லா கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உங்க ஆத்துமா மீட்கப்பட நான் வழி சொல்றேன். தேவனை தேடுறது அது. சபை ஏதோ கூடி வரோம் போனா இதே ஆராதனை அதே செய்து அதுதான் ஆண்டவரத்தை ஒரே இதுதான் தேட முடியும். நீ சாவு வீட்டுக்கு போனாலும் அங்க பாட்டு தான் பாடுவோம், அங்கேயும் பிரசங்கம் தான் பண்ணுவோம். கல்யாண வீடா பாட்டு தான் பாடுவோம், பிரசங்கம் தான் பண்ணுவோம். பிறந்த நாளா பாட்டு தான் பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவோம். இதுதான் எங்க போனாலும் நடக்கும். ஹலோ, விளங்குதா இல்லையா? சபைக்கு வந்தாலும் துதி, கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். இது ரெண்டையும் கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தா உன் ஆத்துமா பிழைக்குமா? இதுக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டே இருக்கணுமே. நீயே சத்தமா சொல்லுங்கம்மா, வாயை திறந்து. இதுக்கு சாப்பாடு. அதனாலதான் பவுல் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை துதிக்கிறதும் ஒரு வசனத்தை கேட்கறதும் என் ஆத்மாவுக்கு கொழுப்பான ஆகாரத்தை உண்டது போல இருக்கும். வசனம் சொல்லணும்னா எக்கச்சக்கமா இருக்குது ஆத்மா மீட்பை குறித்து. உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி சில வசனங்களை சொல்லி கருத்தாய் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் நான். விளங்குதான் உங்களுக்கு? இங்கே சபைக்கு வந்தால் பாருங்க, இரவும் பகலும் அவ்வளோ சுறுசுறுப்பாக உழைக்கிறோம் கொள்கிறோம். இங்கே வந்தால் 38 கொட்டாயி, 1008 தூக்கம், முட்டம்பு உட்கார மாட்டேங்குது கர்த்தருடைய சமூகத்தில். இடையில ஏதாவது ரெஸ்ட் எடுத்து நான் எப்படியாவது கர்த்தரை ஜெபத்தில் தேடணும், சபையில் தேடணும்னு விடக்கூடாது. நீ ஆத்துமா பிழைப்பிறகு எத்தனை நாள் வாழ போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஹலோ, எத்தனை நாளுங்க இந்த பூமியில வாழ போறோம்? ஆண்டவரோட நம்ம இல்லைன்னா நம்ம ஆத்துமா மரித்துரும். நீ ரட்சிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, சபையோடு அங்கமா இருக்கணும். மெயின் இங்கே இருக்கணும். பலிபீடத்திலே உன் கயிறுகள் எப்பொழுதும் கட்டப்பட்டதாகவே இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. இல்லாட்டி தேவன் சபை ஏற்படுத்தி இருக்க மாட்டார். பாவம் செய்யாம, தீங்குக்குள்ள போகாம, தீமையான காரியங்களை விட்டு தேவனிடத்துல இருந்து உன் ஆத்துமாவை நீ பாதுகாத்துட்டே. இன்னாட்டி கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன், ஆண்டவரோடு இராதவர்கள் தானா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு கவனமா நீ கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து ஜாக்கிரதையா இருக்கணும். உன் ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ளுது. 80 வருஷம் இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச காலம் நீ உன் ஆத்துமாவை காத்து கொண்டால் உன் ஆத்துமா மீட்பு அருமையானது. பிரியமானவனே, அப்படி ஆத்துமா வாழ்வது போல நீ ஆத்துமாவை நீ வாழ்ந்தா, உனக்குள்ள வாழ்ந்தா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தேவன் உனக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லாவற்றிலுமே உன் சரீர சுகம், குடும்ப நன்மை, அது இதுல எல்லாத்திலையுமே கர்த்தருடைய பிளஸ்ஸிங் உன்ட்ட வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். அவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நம்மளாம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வெளியில. இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி ஏங்க நினைக்காத காரியங்கள் ஆண்டவர் செய்வாருங்க. தேவனுக்காக ஒன்றை இழந்து பாருங்க, தேவன் 100 மடங்கு விசுவாசத்தோடு செய்து பாருங்க, தேவன் 100 மடங்கு தருவார்.